கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். விழித்திடுவோம், விழித்திடுவோம், விழித்தெழுவோம், விழித்தழுவோம், அவர் இறங்கும் வரை. வெற்றி கொள்ளுவோம், வெற்றி கொள்ளுவோம், பகைஞரையும் கண்டு அஞ்சிடோம், வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்களை சுற்றி உள்ள எந்த மனுஷர்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனம் மாறுவதற்கு மனிதர் அல்ல, உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து இறக்க போகிற நாள் வரை ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நீ எதை ஆண்டவிடத்திலிருந்து ஜெபம் பண்ணி வாங்குறியோ இல்லையோ, வாக்கு தத்தத்தை வாங்கு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இதை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுடைய உறவினர்களும் எங்களுடைய நண்பர்களும் இதை கண்டு ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் கேட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் சும்மா
ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊழியங்க. ஆண்டவருடைய கிருபையினால 27 வருஷமா அந்த ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்படணும். கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கிராமத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த ஊழியத்தை ஏசப்பா எங்கள் கைகளில் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் ஊழியத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபித்தாலே அது பெரிய உதவியாக இருக்கும். இடத்துல ஏறக்குறைய 800 முழு நேர மிஸ்டரிகள் இருக்கிறார்கள். பயிற்சி மிஸ்டரிகள் அநேகர் இருக்கிறார்கள். தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக பராமரிக்கிறோம். இன்னும் படிக்க முடியாத பிள்ளைகளை, கிராமத்தில் உள்ளவர்களை, ஆண்டவரை அறிந்து ருசி பார்த்த ஆண்டவரை தேடுவதற்கு வாஞ்சியுள்ள பிள்ளைகளை எப்படியாவது அவர்கள் நாளை தலைவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களால் இயன்ற உதவிகளை செய்து படிக்க வைக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இப்படிப்பட்ட ஏழை மாணவ மாணவிகள் படிப்பிற்கென்று உங்கள் பிள்ளைகளின் சார்பாக நீங்கள் கல்வி நிதிகளை தரலாம். அல்லேலூயா. ஒரு கிராமத்துலங்க 2 வாலிபர்களையாவது நம்ம ஆண்டவருக்கு நேராக திருப்பி விட்டால் கட்டாயமாக அந்த கிராமத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பு வருங்க. பாருங்க, என் சொந்த கிராமத்தில் என் பேர் கணேசன், என்னுடைய நண்பன் பேர் பாலமுருகன். நாங்கள் 2 பேரும் தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் ஊர் மந்தையில் பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து 3 நாள் கூட்டங்களை நடத்தினோம். சுவிசேஷத்தை அறிவித்தோம். எங்கள் கிராமத்திற்கு மாத்திரமல்ல, எங்கள் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் சைக்கிளில் சேர்ந்தே சென்று ஊழியத்தை தொடங்கினோம். அன்று எவ்வளோ பெரிய எழுப்புதலை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒருவேளை ஒரு சில கூட்டங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கருத்தாய் ஜெபிங்க. அன்று உங்களோடு கூட பேசுவாரானால் ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஜெபத்தோடு இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம். கட்டாயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரை குறித்து மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டாரா? தேவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லாம அதை எப்படி சொல்றாரு பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா நம்ம பார்க்குற நாசியில சுவாசம் உள்ள எல்லா மனுஷர்களும் பொய் சொல்லுவோம். இந்த செய்தியை கேட்குற நீங்களும் பொய் சொல்லுவீங்களேங்க. ஆனால் உங்களை போல என்ன போல ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரா? ஆமென். அடுத்து பாருங்க, அவர் மனமாற மனுபுத்திரம் அல்ல. இன்னைக்கு பார்க்குற மனுஷர்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. என்கிட்ட ஒரு அருமையான தாயார் என்னிடத்துல ஃபோனில் தொடர்பு கொண்ட போது, எனக்கு தெரிந்த உறவினர் என்று அவருக்கு நாங்கள் இன்னொரு இடத்திலிருந்து பணத்தை வாங்கி அவருக்கு உதவி செய்தோம். அவர் பெரிய ஒரு பிரச்சனையில் நெருக்கத்தில் இருந்ததினாலே நான் சிபாரிசு செய்து ஒரு இடத்திலே கடன் வாங்கி அவரிடத்திலே கொடுத்தேன். அந்த கடன் வாங்கி கொடுத்தவர்களிடத்திலே அவர்களை அந்த பிரச்சனையில நீங்கி சந்தோஷமாகி விட்டார்கள். சில மாதங்கள் கழித்து அந்த கடனை திருப்ப கேட்டபோது, நான் எங்கே உங்களிடத்துல வாங்கினேன்? நான் வாங்கவே இல்லை. இல்லைங்க, நீங்கள் பிரச்சனைகளை மாட்டி நாங்கள் ஒருத்தட்ட வாங்கி கொடுத்தோமே, அதனால் இல்லை, நீங்கள் ஏதாவது கனவு கண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்க, மனம் மாறுவார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனம் மாறுவதற்கு மனிதர் அல்ல. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்களை சுற்றி உள்ள எந்த மனுஷர்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. எல்லாரும் பொய்யர்கள் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் உங்களை போல மனுஷர்களை போல மனம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. 27 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேங்க. என்கிட்ட நிறைய பேர் என்னை பார்க்கும்போது, அற்புதங்களை ருசி பார்க்கும்போது, இந்த அற்புதம் மட்டும் நடந்துச்சுன்னா
நாங்கள் இந்த ஊழியத்திற்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, 100ல் ஒரு 10 பேர் கூட சொன்னதை நிறைவேற்றின ஸ்பான்சர்களை, கிறிஸ்தவங்களை நான் பார்க்குறது அரிதாக இருக்குதுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏசப்பாட்டே பொருதனை பண்ணி அந்த பொருதனையை நிறைவேற்றாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பிப்பார். ஒரு காலத்தில் நீ வாலிப பருவத்தில் இருக்கும்போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவரே நம்முடைய ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிங்களே, பொருதனை பண்ணிங்களே, ஊழியத்தை செஞ்சீங்களா? முழு நேர ஊழியத்துக்கு வந்தீங்களா? இல்லை பகுதி நேரமாவது ஒரு ஊழியத்தை செய்கிறீங்களா? இல்லை மனம் மாறிட்டீங்க. இல்லை ஒரு சர்ச்சு கட்டுவேன் பொருத்தனை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? சர்ச்சு கட்டினீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு வீடு, ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறீங்களா? பொருத்தனைகளை பண்ணிட்டு நம்ம மனம் மாறிட்டோம். 1 மணி நேரமாவது டெய்லி ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேதம் வாசிப்பேன், இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு வருஷம் தொடக்கத்துலையும் எவ்வளவோ பொருத்தனைகளை நம்ம பண்ணுறோம், உடன்படிக்கைகளை பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளில் மறந்து போயிடுறோம், மனம் மாறிடுறோம் மனுஷர்களை எல்லாம். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாதுங்க. அவர் சொன்னால் அவர் செய்வாருங்க, சொன்னால் செய்வார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர். எனக்கு தெரிஞ்ச என்னை வழி நடத்தின ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, நீ எதை ஆண்டவரிடத்துலேருந்து ஜெபம் பண்ணி வாங்குறியோ இல்லையோ, வாக்கு தத்தத்தை வாங்கு. ஏசப்பா எங்கூட பேசுங்க, ஒரு வாக்கு தத்துவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடு, ஜெபம் பண்ணு. அவர்கிட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை வாங்கிட்ட அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை அன்புள்ள ஆண்டவர். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதர் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, உங்கள்கிட்ட என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறார், என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் நிறைவேற்றுவாருங்க. பாருங்களேன், எசேக்கியேல் 12:25 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. எவ்வளவு சொல்றாரு பாருங்க, தன்னை அறிமுகப்படுத்த. நான் கர்த்தர். அல்லேலூயா. நான் சொன்னேன்னா அதை செய்வேன், நான் சொன்ன வார்த்தை அது நிறைவேறும். பாருங்களேன், இந்த உலகம் உண்டானதுக்கு மேலே ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, பைபிளை வாங்கி ஆதியாகமம் 1 அப்படியே வாசிங்களேன். அதுலேயே எவ்வளோ பெரிய ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். முதல் வசனத்தை பாருங்களேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வானம் பூமியை வார்த்தையினால சிருஷ்டிக்கிறார். நீங்கள் பின்னாடி வாசித்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். எல்லாம் அவர் சொல்றாருங்க, அப்படி நடக்குதுங்க. அப்போ ஒன்று சொல்லிட்டு அவர் நிறைவேற்றுவார்ல. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனை அழைக்கும் போது, ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். சவுல பவுலா மாற்றின உடனே ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பதை வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல்கிட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் 3 பிரிவினைக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லி பவுலை குறித்து சொல்லுகிறார். இன்னும் பெரிய ஒரு அதிசயம் என்ன தெரியுமாங்க, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் எதற்காக உன்னை பயன்படுத்த போறாரு, என்னை பயன்படுத்த போறான்னு மூங்குறிச்சுறார். எரேமியாவை தீர்க்கதரிசியா நான் பயன்படுத்த போறேன்ப்பா. அவர் சொல்லிட்டா விடுவாராங்க. அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றாகிலும் தடைவிடாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து இறக்க போகிற நாள் வரை ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்வார். அந்த திட்டத்தின்படி தான் உன்னை வழிநடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற தேவன் ஐயா, நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா.
பாருங்க, பைபிள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. மோசஸ் ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும்போது அவரு, வாப்பா, உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன், வா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, உன்னை கொண்டு அவங்கள விடுவிப்பேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அழைக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் 3 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாச பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார். 5வது வசனத்தில், உன் கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடுமோ நீ நிற்கிற இடம் பரிசுத்தமின்னு சொல்கிறார். பின்னும் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அடுத்த ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் மித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை என்ன சொல்லி அழைக்கிறார்? உன்னை பயன்படுத்த போகிறேன், எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அழைக்கிறாருங்க. அந்த அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் சொன்னபடியே, வாக்கு கொடுத்தபடியே நிறைவேற்றுகிறார். மோசை கொண்டு விடுவிக்கிறார், எகிப்தின் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் அவர் வந்தார். உன்னோடு கூட அவர் பேசுகிறார். உனக்கு என்னெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அவர் செய்வாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்க கூட என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் அதை அப்படியே நம்புங்க. அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. பாருங்க, மார்க்கு 16 அதிகாரம் 15 வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்க சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர் நமக்கு சொல்கிறாருங்க. நம்ம என்ன செய்யணுமா? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா? அவர் என்ன செய்வாராம்? பாருங்க, 17 வசனத்தில், விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். அவர் சொல்றாருங்க. நம்ம பாருங்க, உங்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது, வீட்டில் போர்டாக மாட்டிக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அதை நம்புறீங்க, அது அந்த அற்புதம் நடக்குங்க. அதே இது உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்களை அதையும் நீங்கள் நம்பணும். இங்கே பாருங்களேன், வியாதியஸ்தன் மேலே கைகளை வைப்பீர்களா, அவங்க சுகமாயிருவாங்களா? அவருடைய பேருனால நீங்கள் அவர் பிள்ளை தானே, இயேசு நாமத்தினால இந்த சரீரத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு என்று கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லலாம், அது போயிடும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பிசாசுகளை நீங்கள் துரத்துவீங்க, நவமான பாசைகளை பேசுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்குரிய அடையாளங்க. நீங்கள் சொல்லிட்டாருங்க, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு சொல்லிட்டார்ல, அப்போ உங்களுக்கு ஒன்று நிறைவேற்றுவார்ல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற நீங்கள், இப்படியெல்லாம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரப்பா, நான் கை வச்சா வியாதி சுகமாகுமா, நான் பிசாசு விரட்டலாமா, நான் நவமான பாசைகளை பேசலாமா, இதெல்லாம் எனக்குள்ள அடையாளங்கள் அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அதை செஞ்சு பாருங்கங்க. ஆண்டவர் 12 சீசர்களுக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்குறார். நான் எப்படி ஊழியம் செய்கிறேன் பாருங்கப்பான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறார். ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு அவங்கள 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பிசாசுகளை துரத்துங்கப்பா, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கப்பா, எல்லா இடத்துலையும் நான் பிரசங்கம் பண்ணது போல் பிரசங்கம் பண்ணப்பா அனுப்பி வைக்கிறார். அவங்க எல்லாம் போகிறாங்க. அங்கு இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புத அடையாளங்களை சீசர்களை கொண்டு
ஆண்டவர் செய்கிறார். அவங்களுக்கு சந்தோஷம். ஐயோ, நாங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுதே, வியாதிகள் சுகமாகிறது என்று சொல்லி சந்தோஷமாக திரும்பி வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, இந்த வேத புஸ்தகம் முழுவதிலும் ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்களை உங்களை கொண்டு செய்வேன் என்று, என்னை கொண்டு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்வாருங்க. 27 வருஷமா அந்த ஏசப்பாவை நான் பிரசங்கம் பண்றேங்க. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து ஊழியம் செய்கிறேன். என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஐயா. அல்லேலூயா. நான் போன முதல் கிராமங்க, ஊழியத்துக்கு போனேன். ஏசப்பா ஊழியத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார். எப்படி 6 மாசத்துல இறந்து போயிருவீங்கன்னு சொல்லி டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். அழுதேன். எல்லா இடத்திற்கும் போய் சரியாகாம இயேசுவிடத்தில் வந்தேன். ஏசப்பாவிடத்துல ஜெபம் பண்ண ஒரு சில வாரங்களிலேயே ஆண்டவர் என்னை சுகப்படுத்த என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை ஏசப்பா துடைச்சிட்டாருன்னு, ஏசப்பா தான் உண்மையான தெய்வன் என்று சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள் அவர் சந்தேகித்து மறுதளித்த போது இயேசு என்னை தேடி வந்தார், தரிசனமானார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக மனதுருக்கம் உள்ளவராய், அழுகிறவராய், சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருக்கிற இயேசுவை நான் தரிசித்தேன். அவர் அழுகிறார். நானே தேவனை என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்படி என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுகிறதை என் கண்களினால் கண்டேன், காதுகளினால் அப்படி அழுகிற சத்தத்தை கேட்டேன். என் கண்ணீரை தொடிச்சவர் கண்ணீர் வடிக்கிறாரேன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு போனேங்க. நான் போன கிராமத்தில் ஒரு படுத்தபடிக்கையா சாகிற நிலைமையில இருக்கிற ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஓதி விடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதான் தெரியுது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஓத தெரியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. வேற வழி இல்லாமல் கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாது. கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா இடத்துல நான் ஜெபம் பண்ணேங்க. பாருங்க, அதிசயமா திடீர்னு சாக கிடக்கிற அம்மா கைகால்லாம் அசைது, டம்முன்னு கட்டிலேருந்து கீழே விழுந்தாங்க, உருண்டாங்க, பிறண்டாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. என்னமோ செய்தன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். திடீரென்று கிடக்காங்க. இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் நம்மளை அடிச்சு போடுவாங்கன்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஒரு ஆள் செம்பிள தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றினார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முடிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இந்த கணேசன் செபத்தை ஏசப்பா கேட்டு சாக கிடந்த ஒரு அம்மா உயிரோடு எழுப்பிட்டாருங்க. அப்புறமேட்டு தான் எனக்கு பைபிள்லாம் கிடைச்சு வாசி பார்த்தா அவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் அவர் சொல்லி இருக்காருல. அப்ப செய்வார்ல, எனக்கு ஒன்று செய்வார்ல. இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் உங்களுக்கென்று நிறைய வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்ன அவர் செய்வாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார். அவரை நம்பி விசுவாசித்து செயல்பட ஆரம்பிங்கள் ஐயா. அற்பமாக ஆரம்பித்த இந்த கணேசனுடைய ஊழியத்தை ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து எத்தனை பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்குவதற்கு அடியேனை பயன்படுத்தினாரே. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்களும் ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தை அப்படியே நம்புங்க. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார். என்னை கொண்டு என்னெல்லாம் செய்வார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் என்னை கொண்டு நடப்பிப்பார் என்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து செயல்படுங்கள் ஐயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீங்கள் பொய் சொல்ல மனுஷர் அல்லப்பா, மனமாற மனுபுத்திரர் அல்ல. நீங்கள் சொன்னால் செய்வீங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்துங்கப்பா. என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க நினைவுபடுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறதற்கா ஸ்தோத்திரம். அது தாமதம் இல்லாதபடி இந்த வருஷத்துல இவளுக்கு அந்த அற்புதங்களை நடப்பிப்பீராக. குறைவுகளை நிறைவாக மாற்றும், கண்ணீர்களை ஆண்டவரை மாற்றும், துக்கங்களை சந்தோஷம் மாற்றும், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக பெரிய ஒரு அற்புதத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யும். அநேருக்கு சாட்சி சொல்ல உதவிச்சு.
இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.